பக்கவாடு சீசோட நேம் வந்து டொகோனியா சீசன் 1 எபிசோட் 3 தான் நம்ம பார்க்க வரோம். அதான் நீ நம்ம சேனலுக்கு புதுசா வந்து நம்ம ஒரு முடிச்சு சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட பிறகு நாள் இருக்குங்க. அப்பதான் நான் ஒரு அடுத்த வீடியோ ஒரு நோட்டீஸ் வரும். வழக்கம் போல தான் எடுத்து இருக்கிற மாதிரி இருக்கும். புது முடி ஷேப் நம்ம போய் பண்ண தக்காளி தரமா இருக்கும். ஹீரோ கார்ல எல்லாம் மாறுவோம். உண்மையை நான் எதிர்பார்க்கல. இந்த அனிமே இந்த அளவுக்கு ஓவர் பவர்டா கேரக்டர் மாத்தவங்க கண்டிப்பா இதுல போக போற எபிசோட் எல்லாம் தரமா போகுதுன்னா நம்ம இதுக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாமே என்னோட பெஸ்ட் கொடுத்து பண்ணேன். முக்கியமா இந்த வீடியோ பிடிச்ச எல்லாமே கமெண்ட்ல போய் நம்ம போடுங்க. கூடவே இந்த வீடியோ பிடிச்ச லைக்கும் போட்டுருங்க. சரி நம்ம காத்து வளர்ப்போம். இப்ப எந்த எபிசோட்ல லேடி ஜோசி ஒரு அணங்கடணும் எதிராக நீ தேவையில்லாம அந்த இடத்துக்கு போய் இந்த மாதிரி வேற பாக்குறேன்னு தெரியல. இப்ப பாரு எனிமி சொல்றதால நீ மாட்டீங்கன்னா உன் ஆயிடுச்சு என்ன ஆகுது? நான் ஒண்ணு காமெடி பண்ணல. நான் சொல்றது இப்போச்சு உனக்கு புரியுதா இல்லையே தெரியல. இதனாலதான் உமன்ஸ் யாரும் சண்டை போறதுக்கு கட்டுக்குவேன் நான் சொன்னேன். ஆனா ஏதாவது பிரதர் உமன்ஸ் கூட அந்த இதுல ஃபைட் பண்ணுவாங்க என்ன தப்பு? சரி உங்க 2 பேருடைய சண்டை என்னத்துங்க நீ சேஃபா வந்தது எனக்கு அதுவே போதும் ஜோசே அப்படின்னா அவங்க அப்பாவும் சொல்ல நீ போயிட்டு பேட்ரோல் பண்ண அந்த ஏரியால வந்து எதுனா இன்னும் தடையும் எதுனா கிடைக்காது செக் பண்ண. சரி ஓகே நான் சொல்லிட்டு போயிட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அவங்க கிளம்பின பிறகு ஜோசியவும் அப்பா என்ன நினைச்சிருங்க. சரி வீடு அந்த காயை பத்தி என்னாச்சு அவனை எதுக்கு ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம போற சண்டையில வந்து நம்ம கூட புதிய ஒரு ஆள் நம்மள மாதிரி வர போலாம். கண்டிப்பா அவன் சரியா இருப்பான். அவன்கிட்ட அந்த அளவுக்கு சக்தி இருக்கு. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஃபியூச்சர்ல இந்த அளவுக்கு ஒருத்தன் வருவான். என்னோட பக்கம் ஹீரோ கமிக்க ஹீரோ வந்து அவனுக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்கான். கூடவே பசங்க வேணும். காய் ஒரு மேல ஏடன் வில்லேஜ் உடைய ஹீரோவா இன்னைக்கு மாறிட்டேன். என்ன அதெல்லாம் கிடையாது. யார் சொன்ன உங்களுக்கு என்னது தெரியும்? ஆகிசாவும் அப்புறம் மொத்தம் எல்லாருமே சொல்லிட்டாங்க. லேடி ஜோர்ஜி கூட ரொம்பவும் க்ளோஸ் இருக்காமே. என்ன ஓடுதுப்பா அவங்க 2 பேருக்குள்ள அப்படின்னு அவங்க 2 பேரும் கேட்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்புறம் அளவுக்கு தொலைவில் இருந்து போனவங்க பேசிதுங்க. அங்க பாரு திரும்பவும் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு அதை எல்லா பசங்களும் இப்படியே பேசுறாங்க தெரியல. ஒரு தனக்கு கிடைச்சதுன்னா இவனால ஜன சாப்பிடாங்க. டேய் வேலையை பார்த்து விட்டு எதுக்கிட்ட அவங்க பிரச்சனை வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு வாசவும் வரேன். காஸ்டோனை சாப்பிட்டு அவனால இதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ண முடியும் நினைச்சதை சாதிக்க முடியும். அப்படியும் இந்த எழுத பொண்ணு ஒரு மாதிரி அவனை பாக்குறான். என்னப்பா எழுதா உன் கண்ணெல்லாம் அந்த பையன் மேலதான் இருக்கு போல. சீக்கிரம் அவங்க கிட்ட போயிட்டு எப்படியாச்சும் மனசுல எடுத்து சொல்லிடு. அப்படி என்ன கூட அவனை வந்துட்டு அந்த பையனை செட் பண்ற போயிட போறான். இல்ல அப்படி ஒண்ணும் கிடையாது அப்படின்னு அவளை சொல்ல. அதுக்கப்புறம் லேடி ஜோசி திரும்பவும் ஹீரோக்கிட்ட வந்துட்டு இவன் கூட பத்தி பேசணும் அப்படியே வரேன். இன்னொரு பக்கம் எல்சா எதனா வந்து ஷாக்கா வராங்க. திரும்பி வந்து பேசுறாங்க. அதுக்கப்புறம் தனியா கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறான். லேடி ஜோசியும் என்ன வேணா எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? உண்மையை சொல்லப்பனா நீ என்னை காப்பாத்துக்கு ரொம்ப நன்றிடா ஏடன் வில்லேஜ்ல. ஏன்னா அந்த இதுல நான் ஒரு ப்ராப்பரான நன்றிகளை உங்ககிட்ட எதுவுமே சொல்லல. அதுக்காக தான் எனக்கு மனசு உறுதியில நான் இப்ப வந்து சொல்றேன். ஓகேங்க. அப்புறம் நான் விஷயத்த பார்த்தேன். உன்னுடைய முகத்துல அந்த டிவைன் கிறிஸ்டி வந்து போதே சரியா தானே சொல்றேன். நான் எனிமையை ஃபேஸ் பண்ணும்போது அப்படி உடஞ்சு போயிட்டேன். பட் நான் ஒரு நிமிஷத்துல நீ என்னை வந்து காப்பாத்துனேன். அதுல இருந்து தெரியுது நான் என்னதான் சங்கானாலும் மனசு உள்ள தைரியன்ற ஒரு விஷயம் இருக்கணும். மனசு உள்ள தைரியம் இருந்த போதும் அது ஸ்கில்லோ ஸ்டாம்பு தேவையில்லைன்றது. லேடி ஜோசி டுமாரோ மார்னிங் எப்பயும் போல ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு ட்ரைனிங் தரேன். நீ என்கிட்ட வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஓகே நல்லா புரிஞ்சா இல்லையா? தலையை மட்டும் ஆக்குறேன். நல்லா புரிஞ்சுது. இன்னொரு பக்கம் இவன் போறமில்ல அந்த பேர் லேடி ஜோசி கூட இவன் நான் ஜாலியை பேசிட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப ஜலசாடி அதுக்கப்புறம் அவனுக்கு போலம்ப. அதுக்கப்புறம் இரவு வரவிட்டு வேலையை செஞ்சுட்டு இருக்கும் போது அவனுக்கு ரொம்ப டயர்டா இருக்கிறதுனால யாரோ ஒருத்தன் அவங்க கிட்ட வந்து தனியா கொடுக்கணும். அப்ப பார்த்தா அந்த எழுசாமதான் எனக்காகவா? ஆமா எல்லாரும் சொன்னாங்க அவங்க கிட்ட கொடுக்க சொல்லி. அதுக்காக நான் வந்தேன். ஆமா எனக்கு ரொம்ப தாக்கமா இருந்துச்சு. ரொம்ப நன்றி. பரவாயில்லையே இந்த நார்மலான தண்ணி கூட இதுக்கு டேஸ்டா இருக்குமா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ நல்லா திருப்தியா சாப்பிட்டுதே. அதுக்கப்புறம் எழுசா வேலைக்கு கூப்பிடுறாங்க. திரும்பி வந்து அதுக்கப்புறம் அவள் அதை தந்து கிளம்ப ஹீரோ அவனை பக்கம் வேகமா ஏசிக்கிறான். அதை பொண்ணை பார்த்து அப்புறம் பக்கத்துல பார்த்து மாந்தவன் என்னப்பா உனக்கு 2 கேக்குதா? அவன் உனக்கு வந்துட்டு போறா அப்படி லாயனும் தெரியாது. நீங்க தான் நடந்தேன். அதுக்கப்புறம் வந்து கழுகு கத்துற சவுண்ட் வந்து ஹீரோக்கு கேட்டுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நைட் டைம் நான் வந்து தூங்கும் போது அந்த கழுகுடைய சத்தம் கேட்கறதுனால அந்த தண்ணீர் எடுத்துட்டு நான் போய் பார்க்கணும். அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அது என்ன வர சொல்லுது நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவுண்ட் கேட்டுட்டு ஹீரோ நைட் டைம்ல எஞ்சி யாருக்கும் தெரியாம அந்த சம வேகமா ஜம்ப் பண்ணி போக ஆரம்பிக்கிறான். கிட்டத்தட்ட இந்த மதில் சுவரி அப்படியே டம்ப் பண்ணி தாண்டுவான். தீய வேலை வளரும். அதுக்கப்புறம் அதை சம வேகமா போவான். என்னது உனக்கு இருந்தோட இப்ப என்னுடைய வேகம் ரொம்ப வாதி அடிச்சிட்டு இருக்கு. ஒரு இடத்துல ஹீரோ ஜம்ப் பண்ணி அப்படியே அந்த பள்ளத்துல விட கீழே தண்ணி இருக்கு. அந்த தண்ணியில அப்படியே விழுந்துடும். இதனாலேயே இந்த வேலையை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அது போயிடும். அந்த போக அழுவாத நான் வந்துடல. அதுக்கப்புறம் அது அந்த ட்ரீ கிட்ட போக ஹீரோ வந்து மடத்துக்கிட்ட போறான். இந்த இடத்துல என்ன எதிர்க்கு ஏடன் வில்லேஜ்ல பார்த்து அந்த கல்லுல இருந்து எழுத்துக்களும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கு. பட் இருந்தாலும் என்னால படிக்க முடியலையே. பட் இருந்தாலுமே நான் சரியாக காரணம் கண்டிப்பா இதனால தான் நான் உயிரோட திரும்ப வந்துருக்கேன். கண்டிப்பா நான் உனக்கு நன்றி சொல்லி ஆகணும் அப்படி நான் வந்து கல்லு கிட்ட சொல்ல. அது அந்த நிலா வெளிச்சத்துல பயங்கரமா துடிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ வந்து கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் அதுக்கப்புறம் கிளீன் பண்ணிட்டு அந்த இடத்துல பார்த்தா ஒரு கல்லு மேல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த ஜம்ப் பண்ணி வேற இடத்துல போயிடுறான். இப்ப நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி தோணுது. என்னதான் இருட்டா இருந்தா இதுக்கப்புறம் அவனாச்சும் என்கிட்ட வந்து நான் அவனை வேலைக்கு போட்டுருவேன். பகல பயன்படுத்தி நிறைய பேருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஒரு தண்ணியை குடிச்சிட்டு பழங்களை சாப்பிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அந்த நைட் டைம் இந்த வர ஒரு வாக்கு ரொம்பவும் கிடைச்சது சந்தோஷப்படும். இதே நான் ஒரு வீடியோ நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ சம வேகமா மேல போக ஆரம்பிக்கிறான். எனக்கு டைமும் அதுக்கு மரம் தேவை. இந்த மரங்களை வெட்டினா மட்டும் தான் அதுக்கப்புறம் இந்த வீடு கட்ட முடியும். அது இந்த சில மரங்களை வெட்டினா மட்டும் போதும். ப்ராபப்ளி கத்தியை பயன்படுத்தி வேலைக்கு அம்மா தெரியல. சரி என்னுடைய மேஜிக் பவர் பயன்படுத்தி அப்படி இதை கட் பண்ண முடியுது பார்ப்போம். அதுக்கப்புறம் ஹீரோ ஃபயர் வெளியே வருக்கு நான் முடியும். அப்படி இதை கட் பண்ணி சுட்டு அதுக்கப்புறம் ஹீரோ கட் பண்ண ஆரம்பிச்சான். பார்த்தா
மொத்த மரமாபிக்கு பக்கம் எரிய ஆஹா இந்த மரம் ஏறிட்டு போகுது நாயகம் சொல்லாது அப்புறம் இருவானிய ஆட்ட கடவுளே இதெல்லாம் வேலைக்காமது போல நான் போயிரு இல்லாம வேற வழியை கண்டுபிடிக்கணும் வேற என்ன யோசிக்குது எப்பவுமே என்னுடைய இமேஜினேஷன்ல வர அந்த மேஜிக் விஷயம் ரியாலிட்டியில நடக்க மாட்டது தெரியாது இருந்தாலும் நான் இமேஜினேஷன் பண்ணது ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஒரு இனிப்பு இருக்குது அந்த இனிப்பு இருக்கிற அந்த பாண்டிக்கு மட்டும் முடிச்சிருந்தா கண்டிப்பா ஈஸியாக பிரேக் பண்ண முடியும் அப்படி இருக்கும்போது இந்த டவர்ஸுக்குள்ள இருக்கிற இந்த செல்ஸ் எல்லாமே என்னால கட் பண்ண முடிச்சு கண்டிப்பா மரத்தையும் ஈஸியாக என்னால கட் பண்ண முடியும் ஒரு நிமிஷம் பான்ஸ் அப்புறம் செல்ஸா இதெல்லாம் நான் வேற ஒரு உலகத்துல கற்பனை யோசித்து இந்த இடத்துல நான் ஊற்றுவேன் அந்த வேர்ல்டு மெமரி தான் இந்த இடத்துல யூஸ் ஆகுதா சரி இருந்தாலும் பயன்படுத்தான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவும் ரொம்ப ஆழமா மனசாரத்தை யோசிக்கிறான் அப்புறம் மொத்தம் உள்ள இருக்கிற அந்த செல்ஸ் எல்லாமே அவனுக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிக்க அதை கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ண ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் வீணு பார்த்தா ஏதோ ஒரு சவுண்ட் கேட்க கிண்ணதாக நடக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு அந்த காம்பத்துக்கு முன்னாடி இப்ப அந்த மரத்தை காமிக்க பார்த்தா ஹீரோ செஞ்சு எல்லாமே ஒர்க் ஆயிருக்கு அந்த செல்ஸ் எல்லாமே நல்லாவே தெரியுது அதுக்கப்புறம் பார்த்தா இப்ப ஆர்ட்ஸோடைய கூட்டு மேட்டத்துல வந்திருக்கு அந்த வேலையில அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தா சின்ன சின்ன ஹெல்ப் மாதிரியான கூட்டத்தை சேர்ந்தவங்க அந்த இடத்துல வந்துட்டு இருக்காங்க ஆமா இவங்க யாரு இந்த இடத்துல என்ன பண்றாங்க இந்த வேலையில இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்லையே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் இவங்க அட்டாக் பண்ணதுக்கு ஹீரோ வந்துட்டு போக ஏய் நீங்களா என்ன பண்ணுவீங்க அப்புறம் அந்த இதுல உங்க குட்டி வசங்கிற மாதிரி பார்த்துட்டு ஹீரோ அட்டாக் பண்ண நிறுத்திடுறான் அட்டாக் பண்ணுவது நீங்களா குட்டியானவங்களா அவங்களுக்கு புரியாத பாஷையில பேசிட்டு இருக்கேன் இவங்க சில்ட்ரன்ஸ் கிடையாது பெரிய மனுஷங்க தான் ஆனா நீங்களா யாரு அப்புறம் ஒருத்தனும் புரியாத பாஷையில கத்தியது ஹீரோ கிட்ட காமிச்சு மிரட்டுறான் அதுக்கப்புறம் அந்த கொண்டு தொட்டி தானே வேற ஒருத்தனும் சாட்டா கம்முனு நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு அந்த வயசான ஒரு ஹீரோ கேட்டுக்குது நல்லாவே புரியுது என்னோட பேர் வந்து போரியப் நான் இந்த கொரோர் பீப்புளோடைய லீடர் கொரோர் பீப்புளா ஆனா இதுக்கு முன்னாடி இவங்க மாதிரி நான் பார்த்ததே இல்லையே ஏன்னா இவங்களா எப்படி ஹியூமன்ஸோட பாஷையை பூர்த்தி முடியல நீ மட்டும் பேசுறீங்க அது ஏன்னா நான் ஹியூமன்ஸ் சென்ஸோட நிறைய வியாபாரம் பண்ணிருக்கேன் அதனால எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுடைய பாஷை இவங்க கிட்ட அந்த எந்த விதமான கம்யூனிகேஷனும் கிடையாது வேல்யூபிள் ட்ரேடிங்காக மட்டும் தான் நாங்க ஹியூமன்ஸ் கிட்ட போய் கம்யூனிகேட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு மன்னிச்சுக்கங்க எந்த ஒரு பர்மிஷனும் இல்லாம நாங்க இடத்துக்கு காட்டுக்குள்ள வந்ததுக்கு அனுமதிங்க நான் நெதர்ல இருந்து காட்டு போட்டு நாங்க இடத்துக்கு வந்ததுக்கான காரணமே கிரேட் வேலிக்கு ஆள் கூட ஒரு அக்ரிமெண்ட் போடுறதுக்காக தான் அந்த ஒரு அக்ரிமெண்ட் மூலியமா ஹியூமன்ஸுக்கும் எங்களுக்கும் நல்ல கம்யூனிகேஷன் நடக்குது மட்டும் இல்லாம ஹியூமன்ஸ் வந்து ரொம்பவும் நல்லவங்கிறது கேள்விப்பட்டிருக்கோம் இதனாலேயே நாங்க இதற்கான நாடு இந்த இடத்துல தேடிட்டு இருக்கோம் ஏன்னா அவங்களுடைய யாராச்சும் ஒருத்தர் எங்களுக்கான நாடா எழுதுற வாய்ப்புகள் இருக்கு ஒரு நிமிஷம் என்ன வேணும் கூடாதீங்க நான் உனக்கு கடவுள் கிடையாது அது ரொம்ப ஒருத்தர் சொல்றாரு அது வயசானோம் ஏன்ஷியன் டைம்ல கௌரவ இன மக்கள் வந்து லேண்ட் கார்ட்ஸ் சொல்லப்படுற அந்த இடத்துல நிறைய குவாலிட்டியான உட்ஸை மேக் பண்ணி வீடு அமைச்சு வாழ்ந்துருந்தாங்க ஆனா சில நாட்களா பிட்ஸ் சொல்லப்படுற ஆர்ட் சால்ஜரோடைய அட்டாக்னால எங்களுடைய லேண்ட் கார்டு வந்து எங்க கிட்ட இருந்து கைமீறி போயிட்டு அவங்க எங்களுடைய இடத்த எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆர்ட்ஸா ஆமா அவங்க கூட எதிர்த்து சண்டை போற அளவுக்கு இங்க இருக்கிற யாருக்குமே ஃபைட்டிங் டெக்னிக் பவசம் கிடையாது இதனாலேயே அந்த இடத்த அவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு நாங்க அதை விட்டு ஓடி வந்துட்டோம் இப்ப வாழ்றதுக்கு யாரும் இல்லாம நாங்க நாடோடி மாதிரி இருக்கோம் இருந்தாலும் எங்களுடைய கடைசி நம்பிக்கையா அந்த ஏன்ஷியன் கார்டு தான் நம்பி இருக்கும் அவர் எங்க கிட்ட திரும்ப எங்களுடைய லேண்டை மீட்டு கொடுப்பாரு டெக்ஷன் கார்டா ப்ளீஸ் எங்களை சேவ் பண்ணுங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் ஒன்னு கார்டு கிடையாது என்கிட்ட உதவி வேற நான் எப்படி பண்ணிட்டு அந்த கார்டு எப்படி இருக்காரு ஃபர்ஸ்ட் அதாச்சும் சொல்லுங்க அந்த ஏன்ஷியன் கார்டு வந்து அவரால் கிரியேட் பண்ணப்பட்ட இந்த கிரேச்சஸ் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே அவர் பாதுகாக்க ஒரு நாள் வருவாரு அவருடைய பவர்ட்டி இல்ல இந்த வேலையை அதன் வகையில் அவரும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாரு எப்பவுமே அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்களா இல்ல நான் அதுக்கு செட் ஒரு ஆள் கிடையாது கார்டு எப்படி பட்டோம் நான் அது ஈக்குவலா கிடையாது ஆனா இருந்தாலும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அந்த கார்டு கண்டிப்பா நாங்க ஒரு நாள் கண்டுபிடிப்போம் அவர் என்னுடைய வேலைக்கு வந்து எங்களுக்கு காப்பாது வரணும் ஏன்னா கார்டோடைய அவதாரம் வந்து இந்த இடத்துல வருவாங்கன்னு சொல்லியிருக்காரு அதுவும் எனக்கு பிரச்சனை கொடுக்க யாரா இதுல அவங்க பனிஷ்மெண்ட் வந்துவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் உங்களை நம்பி இருக்கும் டேய் நான் வந்து கடவுள் கிடையாதா இல்ல இதுல நம்பிக்கை இருக்கேன் என்னால சொல்ல முடியும் உன்னுடைய இளம் வயசை வச்சு பார்க்கும்போது அந்த கார்டோடைய அவதாரம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உனக்கு இருக்கு ஏன்னா இந்த இடத்துல கார்டோடைய எந்த விதமான பர்மிஷன் இல்லாம புள்ள வந்துட்டு வெளியே போக முடியாது இந்த வேலையை விட்டுட்டு அது எனக்கு நல்லாவே உன்னால உணர முடியுது நீங்க அந்த வேலைக்கான மீட் பண்ணிருக்கீங்களா ஆமா அதெல்லாம் நடந்து ரொம்ப காலங்கள் ஆயிடுச்சு பட் இருந்தாலுமே அந்த அவதாரோடைய முழு ஒரு அடையாளம் எப்படி இருக்கும்னா ப்ரூ ஸ்பிரிச்சுவல் ஆயிட்ட கொண்டு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை வெளிப்படுத்தி ஒரு காரை போல தோற்றம் அடிப்பாங்களா அப்ப நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதானா டவுட்டே வேணும் அந்த ஒரு காருக்காக நாங்க சாக்ரிஃபைஸ் பண்ணதான் எங்களுக்கு இப்போ உங்களை அமைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்னது சாக்ரிஃபைஸா ஆமா இந்த வேலையில சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கோம் அதுவும் என்னுடைய சொந்த டாக்டரை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கேன் அவளும் அதுக்கு ஒத்துக்கணும் ரெண்டு பேருடைய ஒத்துழைப்பு பேர்ல தான் சாக்ரிஃபைஸ் பண்ணி அவ இந்த வேலையில தண்ணி தியாகம் பண்ணிட்டா என்ன அப்போ சொல்ற இது மாதிரிலாம் பண்ண முடியாது ஏன் இப்படி உயிரோடு தெரியுங்க முதல்ல நான் போய் அந்த பொண்ணு உயிரோட செக் பண்ணிட்டு வரேன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ கீழே பண்ண பார்க்க அப்புறம் என்ன பக்கம் அந்த பொண்ணை விட்டு தைரம் வந்து ஒன்று செக் பண்ணி பார்க்க எல்லாம் மறந்துட்டு இருக்கேன் அந்த பொண்ணு அதோட அவ்வளவுதான் அந்த இடத்துல காலின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கா ஆனா ஹீரோ கீழே போன பிறகு பார்த்தா அந்த இடத்துல அந்த பொண்ணு இன்னமும் மொழி போல அதாவது ரொம்ப மாடிப்பட்ட நிலைமையில தான் இருக்கா ஆட்ட கடவுள் இவருக்கு மோசம் மாடிப்பட்டு இருக்கு தேவையில்லாத இந்த மூளை நம்பிக்கை எப்படி இல்லாம பண்ணிருக்காங்க சரி இருந்தாலும் நம்மளால முடிஞ்சிருக்கு என்ன பண்ண முடியுமா என்னால இப்ப மேஜிக் பவர் பயன்படுத்த முடியும் கீழே பயன்படுத்த முடியும்னா கண்டிப்பா ஒரு ரேஞ்சில் எல்லாம் நல்லா குணப்படுத்த முடியும்னு நினைக்கிறேன் என்னுடைய பாஸ்ட் மெமரியில நல்லா ஞாபகம் இருக்கு புதிய செல்ஸ் அந்த இடத்துல உருவாக்கத்தால அடிப்பட்ட இடத்துல சீக்கிரமாக குணப்படுத்த முடியும்ன்ற விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்கேன் அந்த அனதர் வேர்ல்டோடைய மெமரி எனக்கு ஞாபகம் இருக்கு சரி அதன்படி இந்த ட்ரை பண்ணி பார்ப்பதுக்கு ஹீரோ பார்த்தா ஹீலிங் மேஜிக் புதுசாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறேன் அவளுக்கு ஹீலிங் ஆகுது பரவாயில்ல ஹீரோட ப்ளீடிங் நினைச்சு அப்பனா இது ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் இவ கொஞ்சம் இன்னும் ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது மேல பார்த்தா இன்னும் பார்த்து இப்படி நான் சவுண்ட் கேட்டுட்டு ஏன்னா பார்த்தா ஆர்ட்ஸோடைய படையை சேர்ந்து எல்லாருமே வந்து அந்த இடத்துல அடக்கம் பண்ணிருக்கானே இந்த கரோட மக்களை ஆர்ட்ஸா இவனுல சும்மா அவ்வளோ மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ வந்து திருப்பங்க அங்க பார்த்து ஒவ்வொருத்தரும் அட்டக் பண்ண தயாரா இருக்காங்க இன்னொரு பக்கம் ஒரு ஆட்கள் ஒரு பொண்ணு அட்டக் பண்ண வர டக்குன்னு பார்த்தா அந்த பொண்ணு நெருப்பு காட்டி பயமுத்துனா சரியா ஹீரோ டக்குன்னு வந்து அட்டாக் பண்ணிடான் சூப்பரா செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் இப்ப ஹீரோவை பாதுகாக்கிற ஒரு கடவுளை பார்த்து ஆரம்பிக்கிறாங்க ஹீரோ அதுக்கப்புறம் சுத்தி முத்தி பார்த்துட்டு வந்துருக்கு அந்த மக்கள் எல்லாமே நிறைய பேர் அடிபட்டு நிலைமை நிறைய கழிச்சாங்க கூட்டு போய் அவங்க கொண்டு வந்து பொருட்களை நாசம் ஆயிடுது அந்த வாசோடைய தலைவனாட்டு இருக்கிறவங்க கிட்ட ஹீரோவும் கூட்டு எது நீங்க வந்தீங்க அப்புறம் பார்த்தா அவன் சும்மா இல்லாம கடை போயிட்டு கார்டின் பேரியர் கலவுக்கு ஹீரோவும் கார்டின் பேரியர்
பண்ணிடுறான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகும்போது அதுக்கப்புறம் அவங்க கையில இருக்க கத்தியில இருந்து ரத்தம் சுட்டதை பார்த்து ஹீரோவை கட்டு போவேன். அப்ப திடீர்னு அவங்க ஒரு வாய்ஸ் அவங்களை கொலை பண்ண கொன்னுடு அவங்களை ரத்தம் தெரிக்க கொள்ளுடு. யார் இது என்கிட்ட சொல்றது? உனக்கு பயமே தேவையில்லை. இதுக்கப்புறம் பயத்தை எதிர்த்து போராடி அவங்க எல்லாரையும் கொன்னுடு. இது அந்த வேலையுடைய காட்டோட வாய்ஸா அப்படின்னு ஹீரோவை சுத்தி முத்தி பார்க்க அதுக்கப்புறம் வந்து கல்வெட்டும் பார்த்தா அப்படியே ஆரவு ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கிறதுல ஹீரோ அதுக்கப்புறம் தைரியமா இருக்கான். அப்ப பார்த்தா அவன் கண்ட்ரோல் அவனும் இல்ல. பயத்தை எதிர்த்து போராடி உங்க எல்லாரையும் நான் கொலை பண்ண போனேன். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த வயசான ஒரு உங்களுக்கு அசிஸ்டண்டா இருக்கு. நான் வந்துட்டு ஓல்டு சோத்துட்டு தெரியுமா என்கிட்ட அந்த கார்டியன் பேட்டரி இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த வில்லேஜ் அந்த காடு அவர் கொடுத்த சக்தியின் மூலியமா நான் அந்த பாத்து காத்துட்டு வந்தேன். இவங்க எல்லாரும் தயாரா இருக்காங்க. இன்னைக்கு நீங்க கொடுக்குற அந்த நம்பிக்கை தான் எங்களுக்கு கடைசி நம்பிக்கை. கவலைப்படாதீங்க, நானும் உங்க கூட சேர்ந்து போராடுறேன். அப்படி நீங்க ஒருத்தனுடைய கார்டியன் பேட்டரியில வர வைக்க அதுக்கப்புறம் அந்த ஆட்சூரிய கூட்டத்தோட தலைவரும் தாங்கிறான் அசிஸ்டண்டா இருக்கணும். வேணா வாங்க இந்த விட்டு போயிடுவோம். விரும்பலா போய் அட்டாக் பண்ணுங்க சுட்டாங்க ஆட்டு கொடுக்க. அதுக்கப்புறம் அவங்க அட்டாக் பண்ணி ஹீரோ சாப்பிட ரெண்டு பேரும் முடிச்சு விடான். என்ன இது இவ்வளவு ஈஸி அட்டாக் பண்றது அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு இடத்துல நிற்கும் போது இன்னொரு ஆகும் வந்து அட்டாக் பண்ண பார்க்க டக்குன்னு பார்த்தா இந்த வயசானாலும் டக்குன்னு ஹீரோக்கு போயிட்டு உதவி பண்றது. யோ வயசானாலும் நீ பயமா தந்த ஒரு உனக்கு என்ன வயசாச்சு ஒரு மெசல் போனா எனக்கு காம்பேக்ட் திங்ஸ் எல்லாமே இந்த காரோட மக்கள் மூலியமா நான் தான் மேனேஜ் பண்ணி சொல்லி கொடுத்துட்டேன். உங்க கூட நான் என்ன கவலைப்படுறீங்க நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நானே பார்த்துலாம் அதுக்கப்புறம் ஹீரோவும் அவனுடைய கத்தி விடுறான். இது பேரு உயிரோட போகணும்னா இதை விட்டு கிளம்பிடு. இந்த வேலைக்கு திரும்ப வந்துடாத. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. எங்களுக்கும் அது காரோட மக்களுக்கும் மட்டும்தான் பிரச்சனை. இது நீ யாரு ஹியூமன் உள்ள நுழையிட்டு உனக்கு இது பிரச்சனை கிடையாது. ஹியூமன் பக்கத்துக்கு நான் சொல்ல இது என்னுடைய ப்ராப்ளம் தான். நீ யார் அதை கேட்கறது? இவங்களுக்கு ஒண்ணு நான் வந்து நிற்பேன். எனது நீ எந்த ஒரு பர்மிஷன் இல்லாம இந்த வேலைக்குள்ள நுழைய கூடாதுதான். இதனாலதான் இப்ப என்னுடைய பிரச்சனை இது மாறிடுச்சு. இல்ல நான் இதை விட்டு போயிடறேன். நான் எல்லாரும் போயிடுறேன் மறைச்சிடுவேன். அப்படி என்ன பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ ஒரு புழுக்கள் ஆறாவை வழிபட எனக்கு அந்த வயசு பார்த்து ஷாக் ஆகுறாரு. இது அந்த கடவுளுக்கான ஆற வழிபடுதாச்சு. அப்ப நான் நினைச்சு உண்மைதான். இந்த போய் நான் அந்த கடவுளுக்கான அவதாரே இந்த வில்லேஜோடைய அமைதியை நீங்க கேட்கறீங்க. அதனால இப்ப நான் உங்களை கொல்ல போறேன். இது அட் கடவுளே இது என்னோட வேலி என்னோட பர்மிஷன் எல்லாமே எப்பவும் வரக்கூடாது. பிரச்சனை பண்ணி ஆராயத்துல உங்களை கொண்டல. அப்படி நீ ஒரு பாடியில இருந்து இப்போ அந்த கால் தான் பேச ஆரம்பிக்கிறான். இது அந்த வேலையோட கானாச்சு. அதுக்கப்புறம் அவன் நன்றி கேட்கிறான். என்ன விட்டு நான் இதை விட்டு போயிடுறேன் அப்படின்னு கெஞ்சி கேட்க. அதனால ஹீரோ ஒத்துக்க மாட்டான். அது அந்த காடு வந்து தலையாட்டான். போக்க விட மாட்டானே. அப்ப எனக்கு வேற வழியில ஊஞ்சி அடிக்கிறேன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் அட்டாக் பண்ண. இருந்தாலுமே ஹீரோ விடாம அவன் சின்ன ஒரு கையை வச்சு ஸ்லாஷ் பண்ணுவான். அதுலயும் அவன் கை துண்ட போகும். திரும்பவா அந்த அட்டாக் பண்ண போனுடைய பிளட்டை திரும்ப கொடுத்து எல்லாருக்கும் இது பாடமா புகுட்டான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ கடைசியா நிறைய குத்து கொடுக்கணும் உடம்புல குத்து விடுது. அந்த ஆட்டையை தொலைச்சு அவன் உடம்புல இருந்து அந்த டாஸ்டோன் எடுக்கிறான். அவனை எடுத்துறேன். அந்த தாத்தாவுடைய அசிஸ்டண்டா இருக்கிறானோ அப்பனா வில்லேஜ் லீடர் இந்த பையன் தான் அந்த காடுடைய அவதாரா. ஆமா என்னுடைய கண் கூட வேணும் அதை சொல்றேன். உண்மையிலேயே இந்த ப்ளூ ஃபிளேம் பார்க்கும்போது நல்லாவே தெரியுது இவன் தான் நமக்கான அந்த காடுடைய அவதார் அப்படின்னு அவரும் பார்த்து சொல்லி ஹீரோ அந்த டாஸ்டோன் கையில வச்சுட்டு ஸ்டைலா போஸ்ட் கொடுக்குறான். அதோட இந்த ரொம்ப சரிங்க சிந்த வீடியோ அப்படின்னு சொல்லுங்க. மறக்காம வீடியோ பிடிச்சிக்கணும். பிடிச்சிருந்தாலும் அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி அது மட்டும் இல்லாம கூட இருக்க பெல்லைக்கனே ஆல்வேஸ் அப்போ நான் ஒரு அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். வழக்கம் போல இந்த எபிசோட் ரொம்ப மறக்காம முடியும். அடுத்து பண்ண நேற்று வீடியோ பிடிச்ச கமல பிடிச்ச மாதிரி பண்ண நான் பார்த்தீங்க. சரி சாமி இந்த வீடியோ முடிச்சுமா.